வெல்கம் பேக் வியூவர்ஸ். இது டே 2 இன் ராஜஸ்தான். போன வீடியோவில் நான் உதய்பூர்லேருந்து ட்ரெயின் ஏறினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு 8 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்த இடம் தான் ஜெய்ப்பூர். டே 2 ஃபுல்லாக நம்ம ஜெய்ப்பூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. பிளான் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. உதய்பூர் மாதிரியே பிசுறு இல்லாமல் இந்த ஜெய்ப்பூர் ட்ரிப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய்ப்பூர் தான் ராஜஸ்தானோட கேபிட்டல். அதனாலேயே இது ராஜஸ்தான்லேயே வச்சு ரொம்ப முக்கியமான சிட்டிங்க. மற்ற சிட்டியை கம்பேர் பண்ண விட இது நல்ல வெல் டெவலப்டாகவும் இருக்கும். இப்படி ஒரு சிட்டியில் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறத நினச்சி நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஊர் சுற்றுறதுக்கு ரெண்டல் பைக் புக் பண்ணியாச்சு, தங்குறதுக்கு ஐஆர்சிடிசியில் ரூம் புக் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஐஆர்சிடிசி ரூமை நோக்கி தாங்க நான் போயிட்டுருக்கேன். புக்கிங் கன்ஃபர்மேஷனை காட்டி நமக்கு ஒரு டார்மெட்ரி பெட்டை வாங்கிட்டேங்க. இந்த ஜெய்ப்பூர் ஸ்டேஷனில் ஐஆர்சிடிசி டார்மெட்ரி சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். டார்மெட்ரியிலே ப்ரைவேட் கேபின் கொடுக்கறது ஜெய்ப்பூர் ஸ்டேஷனில் மட்டும்தாங்க. ரூம் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. டார்மெட்ரினா ஏதோ ரொம்ப கன்றாவியாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் அப்படி இல்லை. நமக்கு ப்ரைவசிக்கு இந்த கேபின் ரொம்பவுமே யூஸாக இருக்குங்க. டார்மெட்ரினா இந்த கேபின் செட்டப்பில் உங்களுக்கு ஒரு பெட்டு, செப்பரேட்டாக ஃபேனு, லைட்டு, சார்ஜிங் சாக்கெட்டு எல்லாமே வந்துருங்க. லிட்ரலாக இதை டார்மெட்ரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரூமுன்னு தான் சொல்லணும். நான் என்னோடய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இங்கே சார்ஜிங்கை போட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேங்க. சேஃப்டியை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா இந்த கேபின் டோருக்கு அவங்களே பூட்டு சாவி கொடுத்துருவாங்க. நீங்கள் லாக் பண்ணிவிட்டு உங்கள் சாவி உங்கள் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். வழக்கம் போல் டாய்லெட் அப்படி ஒன்றும் சூப்பராக இல்லை, அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வந்த வேலை முடிஞ்சதுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு, கேட்ஜெட்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணியாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்க நான் கிளம்பிட்டேன். இந்த டார்மெட்ரி உங்களுக்கு ஹவர்லி பேசிஸில் இருக்குங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லோ காஸ்ட்டில் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால அக்காமடேஷனுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்வேன். ஸோ ஜெய்ப்பூர் வந்தால் நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைஸ் லிஸ்ட் இது உங்களுக்காக. லக்கேஜை கிளாக் ரூமில் போட்டு நான் வெளியே வந்துட்டேங்க. இதுதான் ஜெய்ப்பூர் ஸ்டேஷனோட ஒரு கிராண்ட் ஹால்வே. சூப்பராக இருக்குல்ல? இதுதாங்க இந்தியாவிலே கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி அவார்டு வாங்கியிருக்கு. பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டேன். இதுதான் ஜெய்ப்பூர் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். பிங்க் சிட்டி வைப் ஸ்டார்ட்ஸ் மக்களே. மணி 9 ஆச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே சைட் சீயிங் கிளம்ப வேண்டியதான். ஜெய்ப்பூரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு 2 தமிழ் கடை இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இட்லி, தோசை, வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த கடைக்கு வந்துடலாம். அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு 4 இட்லியை பிச்சை வாயில் போட்டு கிளம்பியாச்சுங்க. பக்கத்துலேயே இந்த சந்து வழியாக நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எங்கே போயிட்டுருக்கேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டல் பைக் புக் பண்ணியிருந்தேன்ல, அதை வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். நிறைய இடம் பார்க்க வேண்டியிருக்குங்க. ஸோ ரெண்டல் பைக் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக நான் புக் பண்ணியிருந்தது ஆக்டிவா தான், பட் ஆனால் செம்ம டீல். அவர் எனக்கு ஓலா எலக்ட்ரிக்கே கொடுத்துட்டாரு. எனக்கு பெட்ரோல் போட வேண்டிய செலவில்லை. ஆக்டிவா ரெண்ட்டு உங்களுக்கு 450 வருது பெர் டேக்கு. பட் ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக் 600 கொடுத்தாலே போகும். பெட்ரோல் காஸ்ட் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு பைக் தாங்க பெஸ்ட்டு. ஓலா பைக் கிடைச்சது இன்றைக்கி நமக்கு லக்கி டே தான் சொல்லலாம். ஹவமாலுக்கு மேப்பில் ரூட்டை போட்டு நான் இப்போ போயிட்டுருக்கிறது சான்போல் பஜார் ரோடுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோடு ஜெய்ப்பூர் சிட்டியில். அந்த பழங்காலத்து பிங்க் கலர் பில்டிங்ஸ் எல்லாம் இந்த ரோட்டில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ராஜஸ்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ஒட்டகத்தை நேரில் பார்க்குறேங்க. இங்கே ஒட்டகம் தான் முக்கியமான டிரான்ஸ்போர்ட் போல். ஒருவேளை லேடிஸ் ஒட்டகமோ? கொலுசு, நெக்லஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 25 மினிட்ஸ் ரைடில் ஹவமாலை ரீச் பண்ணியாச்சுங்க. ஜெய்ப்பூரில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்பாட்டே இந்த ஹவமால் தான். ஒரு 52 ரூபா மொய் எழுதி உள்ளே போகிற டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேங்க. க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த ஹவமால் ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்கிறதுனால இங்கே உங்களுக்கு அதிகமாகவே க்ரௌட் இருக்கும். நீங்கள் உங்கள் ஜெய்ப்பூர் சைட் சீயிங்க இந்த ஹவமாலில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபவுண்டன் இருக்கிற பிரம்மாண்டமான ஹவமாலோட கோர்ட்யார்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டூரிஸ்ட்டுமே ஹவமால்லேருந்து தான் அவங்களோட டூரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு பக்கத்தில் மொத்தம் 3 இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஹவமாலுக்கு அப்புறம் சிட்டி பேலஸ், அப்புறம் ஜந்தர் மந்தர் நீங்கள் பார்க்க முடியும். ஒரே இடத்துல 3 மாங்காய். இதுதாங்க மேலே போகிற வழி. இந்த ஹவமாலோட 5 மாடியும் நீங்கள் மேலே ஏறி பார்க்க முடியும். இந்த ஹவமால் கட்டினதுக்கான காரணத்தை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க காற்று வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டி வச்சுருக்காங்க. இந்த 5 மாடியிலையும் 100கணக்கான ஜன்னல் இருக்குங்க. அதில் மேலே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா உங்களுக்கு மிகப்பெரிய பால்கனி செட்டப்.
இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்க அந்த பெரிய கோர்ட்யார்டோட கம்ப்ளீட் வியூ உங்களுக்கு தெரியும், நடுவில் அந்த அழகான ஃபவுண்டனோட. இந்த ஹவை மஹாலோட பரப்பளவு மேலே போக போக சின்னதாயிட்டே போகுங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் கலர் கலராக கண்ணாடி பதிச்சிருப்பாங்க. அதில் வர்ற சன்லைட்டுக்கு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்னென்னா, அந்த மெஷ் மாதிரி இருக்கிற ஒர்க்கெல்லாம் எப்படித்தான் அந்த பிளாஸ்டரில் கொண்டு வராங்கன்னாங்க தெரியல. மேலே போனால் நிறைய இடத்துல ஓப்பன் ஸ்பேஸாக தாங்க இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிட்டி தெரிய ஆரம்பிச்சிடும். வாங்க மேலே போய் அந்த கடைசி ஃப்ளோரை பார்க்கலாம். ஸ்டெப்ஸு அந்த இருக்கு. இது தாங்க ஹவை மஹாலே வச்சு ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா ஜெய்ப்பூர் சிட்டி ஃபுல்லாக தெரியும். அதே போல் ஜெய்ப்பூரில் அங்கங்கே இருக்கிற அந்த மான்யூமெண்ட்ஸும் இங்கேருந்து பார்த்தா தெளிவாக தெரியும். இங்கே தான் க்ரௌடு ஜாஸ்தி. கலர் கலராக அந்த கண்ணாடி, நூற்றுக்கணக்காக இருக்கிற அந்த ஜன்னல், பெரிய பால்கனி, நடுவில் அந்த அழகான ஃபவுண்டெயின், இதெல்லாம் சேர்ந்து தாங்க ஹவை மஹால் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸாக காட்டுது. இதை பார்க்கத்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே வராங்க. சரி, கிளம்பலாமா? ஜெய்ப்பூரில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் முடிஞ்சதுங்க. காஞ்சரிங் படத்தில் வர்ற மாதிரி இருக்க இந்த சந்து வழியாக போனோம்னா நம்ம வெளியே போயிடலாம். முன்னாடி பின்னாடி யாருமே வரல, திக்கு திக்குன்னு இருக்கு. ஹவை மஹால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டுங்க. ஜெய்ப்பூர் வர்ற எல்லாருமே கண்டிப்பாக ஹவை மஹால் விசிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஜெய்ப்பூர்னாலே இந்த ஹவை மஹாலை தாங்க காட்டுவாங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான பிளேஸ்ன்னு. நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வெளியே போக வேண்டியதான். பைக் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டை நோக்கி கிளம்பிட்டேங்க. நான் இப்போ போயிட்டுருக்கிறது செகண்ட் ஃபேவரட் ஸ்பாட்டான ஆம்பர் பேலஸ். ஹவை மஹால் பக்கத்தில் இருக்க மெயின் ரோட்லேயே ஒரு 8 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம ஆம்பர் பேலஸை ரீச் பண்ணிடலாம். நான் ரெண்டல் பைக் எடுத்ததுக்கு முக்கிய காரணமே இந்த டிஸ்டன்ஸ் தாங்க. ஜெய்ப்பூரில் ஒவ்வொரு மான்யூமெண்ட்டும் உங்களுக்கு டிஸ்டன்ஸாக தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஸோ ஆட்டோவில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிறையாவே சார்ஜ் கேட்பாங்க. ஸோ பைக் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. நீங்களும் தனியாகவோ இல்லை 2 பேராக வர்றீங்கன்னா பைக் எடுத்துக்கிறதே பெட்டர். 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலுமே நீங்கள் 2 பைக் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக தாங்க இருக்கும். இந்த ஆம்பர் பேலஸ் ரூட் வந்து உங்களுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி மலை மேலே போயிட்டுருக்குங்க. போகிற வழியெல்லாம் க்ரீனிஷாகவே இருக்குது. போயிட்டுருக்க வழியில் யானையை பார்த்தாங்க. இந்த யானை அந்த ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஆம்பர் ஃபோர்ட் மேலே சுற்றி பார்க்க போனோம்னா யானை மேலே போகிறது கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதான் சிவப்பல்லோல அக்க பாட்டில் தல அஜித் போவார் அந்த மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்பர் ஃபோர்ட் ஏரியாவை ரீச் பண்ணிட்டேங்க. இந்த ரோட்டில் கடைசியாக போனோம்னா அதுதான் என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம். இங்கிருந்து பார்த்தாலே பேலஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுதுங்களா? இந்த மலையை சுற்றி சீன பெருஞ்சுவர் மாதிரியே ஒரு கோட்டை சுவர் இருக்குங்க. அது இதோட ஸ்பெஷாலிட்டி. வெளியில் இருக்கிறத விட உள்ள அதை விட ரொம்ப அழகாக இருக்குங்க. போய் பார்க்கலாம். பார்க்கிங்கில் வண்டியை போட்டு இந்த வழியாக மேலே ஏறி வந்தோம்னா கோட்டையோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. மேலே ஏறி வர்றதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசானவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் உங்களுக்கு இங்கே பேட்டரி கார் சர்வீஸ் இருக்குது. இங்கே நம்ம ஒரு 102 ரூபா மொய் எழுதணுங்க உள்ளே போகிற என்ட்ரி டிக்கெட்டுக்காக. வந்துட்டாயா தலைவன். உள்ளே நுழைஞ்சதுமே இவரை நீங்கள் அங்கே பார்க்கலாம். டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சுங்க. நான் பார்த்ததுலேயே ஃபோர்ட்டில் இவ்வளோ பெரிய கோர்ட்யார்டு இங்கே தான். யாரா நீங்கள்? யாருன்னே தெரியாமல் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாப்பா வேற நல்லா தூங்குது. இந்த பிரம்மாண்டமான கோர்ட்யார்டில் தாங்க ஜெய்ப்பூரில் இருக்க ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த காலத்தில் கூட இப்படி தான் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். ராஜாக்கள்லாம் மேலேருந்து பார்த்துருப்பாங்கல்ல. நீங்கள் இன்னும் போகலையாடா? இந்த ஆம்பர் ஃபோர்ட்டில் உங்களுக்கு கைட்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இந்த ஃபோர்ட்டை சும்மா ஒன்றுமே ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம பாட்டுக்கு சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த கைட்ஸை ஹையர் பண்ணி அவங்க கூடயே சேர்ந்து இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டே இந்த பேலஸை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அது போக ஆடியோ டூரும் அவைலபிளுங்க. இந்த பிரம்மாண்டமான படிக்கட்டு வழியாக தாங்க நீங்கள் பேலஸ் பில்டிங்குள்ளே போகணும். 102 ரூபாய்க்கு அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தலான்னு நினச்சி தசு புசுன்னு அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருந்தேன். படியிலே வால் வர்றது கூட தெரியாமல் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். மேலே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெரிய கோர்ட்யார்டு இருக்குங்க. க்ரௌடை பார்த்தா தெரியலையா? இன்றைக்கி ஜெய்ப்பூர் ஃபோர்ட்டில் செம்ம க்ரௌடுங்க. பத்தாததுக்கு வெயில் வேற அப்படியே சுட்டு எரிக்குது. கருகிட்டங்க. கூலிங் கிளாஸ் போடலன்னா 2 கண்ணா உஞ்சு போகும் போல் இருக்க. உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த பெரிய மணிமண்டபம் தாங்க. வெயில் தாங்காமல் எல்லாம் அங்கேனே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெரிய என்ட்ரன்ஸ் வழியாக தான் உங்களுக்கு உள்ளே இருக்க பேலஸை பூரா சுற்றி பார்க்க போகலாம். ஆம்பர் பேலஸ்க்குள்ளே பார்க்குறதுக்கு நிறைய சூப்பரான இடம் இருக்குங்க. உள்ளே போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 360 டிகிரி வியூ எடுத்துகிட்டு வரேன். இந்த என்ட்ரன்ஸ் ரொம்பவுமே ஸ்பெஷலுங்க. குட்டி குட்டியாக அவ்வளோ மைன்யூட் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எல்லாம் ராஜ்புட் கைவண்ணம்.
கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னா சென்டரில் சூப்பரான ஒரு கார்டன் இப்போவும் நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு ஷீஷ் மஹல், அதாங்க கண்ணாடி மாளிகை. அந்த மண்டபத்தோட அழகை பற்றி நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பாருங்கள் என்னமா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த மாதிரி சூப்பரான ஒரு இடத்த பார்த்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? அதை பார்த்தீங்களே எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு. ராஜாக்கள் காலத்தில் இருந்த மாதிரியே இந்த கார்டன் இன்னும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே நிறையா மார்பிள் ஒர்க்ஸ் தெரியுதுங்க. அதுவே இது ரொம்ப கிராண்டான கார்டன் காட்டுது. மேலே வர்றதுக்கு சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. மேலே ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த கோர்ட்யார்டோட ஃபுல் வியூஸ் உங்களால் பார்க்க முடியும். மேலேருந்து பார்க்கறதுக்கு அந்த கார்டன் ரொம்பவுமே அழகாக இருக்குது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சின்ன மண்டபம், இங்கேருந்து பார்த்தா முன்னாடி இந்த பெரிய கோர்ட்டோட வியூ ஃபுல்லாக தெரியும். இந்த வலை மாதிரி இருக்க ஒர்க்கை எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரிலங்க. நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி காட்டினேன் இல்லைங்க அந்த மணி மண்டபம், அந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே ஓரளவுக்கு க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு கூட்டத்தை போட்டாங்க. இந்த மண்டபத்துக்கு சைடில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த கீழே இருந்துச்சுலங்க பெரிய கிரவுண்டு மாதிரி இடம், அது நல்லாவே தெரியும். அது போக பேலஸ் பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்க ஏரியாவும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். பேலஸ்னால் பீரங்கி இல்லாமையா, இந்த இடத்துல நிறைய பீரங்கி வச்சுருப்பாங்க. கேமரா கொண்டு உள்ளே போட்டிருப்பேன். நான் சொன்னேன் இல்லைங்க அந்த தூரத்தில் இருக்க மலை மேலே சீனை பிரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு கோட்டை சுவர் இருக்கும்னு, இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். அப்படி ஃபைனலாக ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். பேலஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருக்க ஏரி மாதிரி இருக்கலாங்க, அந்த கரையில் நின்று ஆம்பர் பேலஸை ஃபைனலாக ஒரு தடவை சுற்றி சூப்பராக ஒரு தடவை ஷாட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆம்பர் பேலஸ்லேருந்து கிளம்பி நான் இப்போ தேர்ட் ஸ்பாட்டான நாகர்கர் ஃபோர்ட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆம்பர் பேலஸ்லேருந்து நாகர் ஃபோர்ட் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். அப்படியே ஃபுல்லாக ஹில் ரூட் மாதிரியே இந்த சின்ன ரோடு வழியாகவே நம்ம போகணும். வெயில் தாங்க கொளுத்துது, மற்றபடி ரூட் க்ரீனிஷாக ப்ளசண்ட்டாகவே இருக்குது. இது ஒரு ஹில் ஏரியாங்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லாகவே காடு மாதிரி தாங்க இருக்கும். இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அப்பப்போ மக்கள் வருவாங்க. கொஞ்சம் தீலாகவே தாங்க இருக்குது. டர்ரோடு தான் போய்கிட்டு இருந்தேன். ஏதோ முன்னாடி கார் போகிற தைரியத்தில் அதை ஃபாலோ பண்ணி மேப்பை பார்த்துக்கிட்டே நானும் போயிட்டுருக்கேன். போயிட்டே இருக்குது. எப்படா ஃபோர்ட் வரும்னு ஆயிடுச்சு. கடைசியாக நான் கோட்டை வாசலை ரீச் பண்ணி விட்டேன். பார்க்கிங்கில் வண்டியை போட்டு டிக்கெட் கொட்டுறீங்கன்னு தேடிட்டே இருந்தேங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டியை கேட்டப்போ உதர் தேக்கி அப்படின்னாரு. என்ன கெட்ட வார்த்தை திட்டுறாரா அப்படின்னு நினச்சிட்டு போய் ஒரு 52 ரூபா மொய் வச்சுட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேங்க. இந்த வழியாக போனால் தான் உங்களுக்கு நாகர்கர் ஃபோர்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணுங்க. நாகர்கர் ஃபோர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். என்ன கொஞ்சம் தூரம் தான் ஜாஸ்தி. இது உண்மையாகவே அந்த காலத்து சேரட்டா இல்லை சும்மா சினிமா செட்டுக்காக வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரில. கொளுத்துற வெயிலில் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு நடந்து ஒரு வழியாக ஃபோர்ட் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டேன். இந்த நாகர்கர் ஃபோர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூல்பிளையா மாடலில் தான் இருக்கும். பூல்பிளையானா ஒன்றும் இல்லைங்க, மேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். உள்ளே போனீங்கன்னா எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரி. இதுதான் இங்கே இருக்க காமனான ஏரியா. இங்கே இருந்து தான் உங்களுக்கு தனித்தனியாக இருக்க அந்த ஹாலுக்கு போக முடியும். பூல்பிளையான்னு சொன்ன ஒரே பாவத்துக்காகவே இங்கே மிரர்லாம் வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இந்த காமன் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு 4 சின்ன சின்ன ஹால்ஸ் மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே போனான்னா அது உங்களுக்கு ஒரு மேஸ் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். இதுக்குள்ளே போனால் 3 சின்ன சின்னதாக தனித்தனியாக ஹால் இருக்கும். இதை வச்சு தான் இவங்க அந்த மேஸ் மாதிரி இருக்க செட்டப்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 4 ஹாலுமே உங்களுக்கு ஒரே சைஸில் தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன ரூம்ஸ் 3மே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே சைஸில் தான் இருக்கும். அது போக எல்லாமே இந்த மாதிரி ஒரே கலரில் தான் பெயிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதை வச்சு தான் இதை பூல்புளையா அதாவது மேஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலங்க. பட் ஓகே, இந்த ஒரு செட்டப்பு, இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதை வேணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கீழே எப்படி காமனான ஏரியா கூட ஒரு 4 பெரிய ஹால் இருந்ததோ அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு தனித்தனியாக அந்தந்த ஹாலுக்கு மேலே ஒரு பெரிய ஏரியா மாதிரி இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு ஒரே சைஸில் எல்லா பக்கமும் ஒரே டைமென்ஷனில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் அங்கங்கே செக்யூரிட்டியும் அங்கங்கே டைரக்ஷன் போர்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி ஜன்னல் இருக்குது. அது வழியாக பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த காமன் ஏரியா அந்த ஹால்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நாகர்கர் ஃபோர்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு இங்கே ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்றதுல சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க.
பேலஸ்னாலே ஒரு கிராண்டான லுக் இருக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி இங்கே அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டான பெயிண்டிங் பண்ணி நம்ம ஏமாந்து போகாத அளவுக்கு இருக்குங்க. அந்த வகையில் ஓகே. ஃபோர்ட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு வேறு இடம் பெருசாக இல்லைங்க. அதனால இருக்கிற இடத்த கவர் பண்ணிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். இங்கேருந்து திரும்ப இதே கொளுத்துற வெயிலில் இதே வழியில் திரும்பவும் நடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் வசதியெல்லாம் இங்கே ரெடி பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், பட் ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் சன்ஷேட் மாதிரி கவர் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஃபோர்ட் வாசலில் ஒரு டண்டா பானி, அதாங்க ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நாகர்கோவில் ஃபோர்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம்னாலும் நான் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கே இதோட டிஸ்டன்ஸ் தான். இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். அது போக ஃபோர்ட்டுக்கு மட்டும் தாங்க 52 என்ட்ரி டிக்கெட்டு. உள்ளே இருக்க வேக்ஸ் மியூசியமும் ஷீஷ் மஹால் பார்க்கணுன்னா அதுக்கு 500 டிக்கெட் சொன்னாங்க. யாரா அவ்வளோ கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். செகண்ட் ட்ராபேக்கு ஃபுட்டுங்க. மணி 3 ஆக போகுது, இன்னும் லஞ்சே சாப்பிட்லாங்க. நான் எப்படியாச்சும் இந்த இடத்த கவர் பண்ணிட்டு எங்கேயாவது போய் லஞ்ச் சாப்பிட்லான்னு நினச்சா அதுக்குள்ளே இங்கே டைம் ஆகிடுச்சு. சுற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை இல்லைங்க, ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்குற கடை மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு வாங்க. நாகர்கர் ஃபோர்ட் இருக்கிற ஏரியா கடையே அதிகமாக இல்லாத ஒரு இடங்க. அதனால நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற பிளான் எல்லாம் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிடுங்க. சிட்டி பேலஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போதே ஒன்று சாப்பிட்ருங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இங்கே வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு இங்கே வந்துட்டா கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காதுங்க, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் இருக்கும். பசி தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்க சின்ன கடையில் சிப்ஸை தாங்க வாங்கி சாப்பிட வேண்டியதாக போச்சு. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ தாண்டா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சிப்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்க. எனக்கு இன்னும் 3 ஸ்பாட் இருக்குங்க. அதுக்கு முதல்ல இந்த ஹில் ஏரியா விட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்குனது இமீடியட்டாகவே நமக்கு ஜல் மஹல் இருக்குது. அது பார்த்ததுக்கப்புறம் நான் சிட்டி பேலஸை நோக்கி போகணுங்க. பேட்ரிகா கேட்டுன்ற ஏரியா தான் இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும், கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர். போகிற வழியில் தான் ஆல்பர்ட் ஹால் மியூசியம் இருக்குது. அது டைம் இருந்தால் தான் பார்ப்பேன், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். அது போக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஹவே மஹலில் நைட்டு பார்க்குறது. நைட் லைட்டிங் இல்லை ஹவே மஹல் ஜொலிக்குங்க. ஜெய்ப்பூரை விட்டு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக அதை ஒரு தடவை பார்த்துடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஹில் ரூட்டில் இந்த மாதிரி அங்கங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. குறிப்பாக இந்த இடத்துலேருந்து பார்த்தா சிட்டி பேலஸும் அதை சுற்றி இருக்க கோட்டை சவரும் நல்லாவே தெரியும். சரி, டைம் ஆச்சு, ஜல் மஹலை நோக்கி போக வேண்டியதான். அடுத்து வர ஸ்பாட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கவர் பண்ணலாங்க. அது வரைக்கும் ஜெய்ப்பூர்லேருந்து வணக்கம்டா மாப்பிள்ள.